ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 14, 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த திட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே இப்போ மகளிர் நல்வாழ்வுக்காக நடமாடும் மருத்துவ ஊர்திகள் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நடமாடும் மருத்துவ ஊர்திகள் எவ்வளவு மதிப்பில்னு பார்த்தீங்கன்னா 1.1 crore ஒரு வண்டி அப்படிங்கிறது. அண்ட் இதில் என்னெல்லாம் செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேமோகிராஃபி. ஸோ இந்த மேமோகிராஃபி அப்படிங்கிறதா இந்த புற்றுநோயை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் மாதிரிப்பட்டது. ஸோ இசிஜி கருவி, செமி ஆட்டோ அனலைசர் இது எல்லாமே அந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது என்ன மாதிரியான பரிசோதனைகள் எல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, கர்ப்பப்பை வாய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேன்சர் இருக்கா அப்படிங்கிறதும், மார்பக மற்றும் வாய் புற்றுநோய், ஸோ இந்த 3 புற்றுநோய்களும் இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த நடமாடு மருத்துவ ஊர்தி அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டாக இதை ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தான் கொண்டு வர இருக்காங்க. எங்கே அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது ரிலேட்டடாக நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடும் இந்தியாவும் புற்றுநோயை வந்து ஒழிக்கிறதுக்கு எந்த வருஷம் டார்கெட் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது ரொம்ப முக்கியம். நம்ம புற்றுநோய் ரிலேட்டடாக தான் வந்து ரீசெண்டாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அந்த ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் ரிலேட்டடாக நம்ம வந்து த ஹெல்த் மினிஸ்டர்ஸ் கேன்சர் பேஷியன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் மினிஸ்டர்ஸ் கேன்சர் பேஷியன்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது 2009 நம்ம இந்தியாவில் நடைமுறையில் இருக்குது. இது போக வேறு என்ன ஸ்கீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் கேன்சர் கிரிட் அப்படிங்கிறது 2012 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்டு அண்ட் கேஷ் அந்த நமக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கும். இது போக நம்ம ஏப்ரல் 2024 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் கார்டி செல் தெரப்பி அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கார்டி செல் தெரப்பி அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக ஒரு குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ ஆணவ கொலைகளை தடுக்க தனி சட்டம் கொண்டு வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது அதிகமாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டங்கள் இயற்றப்படலாம் அப்படின்னு இது பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். யார் தலைமையில் அப்படின்னா KN பாஷா அவர்கள் தலைமையில். ஸோ அக்டோபர் 17, 2025 தான் அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 3 மாதத்தில் ஒரு 3 months இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண இருக்காங்க. அப்போ ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு தனி சட்டம் அமைக்க ஆய்வு பண்ணுறதுக்கான ஆணையம் யார் தலைமையில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா KN பாஷா அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அடுத்தது தேசிய மின் இயக்க திட்டம் 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மின் வாகன கொள்கை ரிலேட்டடானது தான் இது ஒரு சென்ட்ரல் ஸ்கீம். ஸோ இது வந்து எதோட ரிலேட்டடானது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் NEMMP அப்படின்னு கேட்டால் தேசிய மின் இயக்க திட்டம் அப்படிங்கிறதும் தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆம்பெக்ஸ் 2025. ஸோ இது முப்படைகளோட போர் பயிற்சி குஜராத்தில் நடக்குது. ஆக்சுவலாக இது வந்து அந்த திரிசூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அந்த திரிசூலுக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த ஆம்பெக்ஸ் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட்டு குளோபல் டிபி ரிப்போர்ட் 2025 பை WHO கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா இந்தியாவில் டிபி கேசஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2015 இவங்க லிஸ்ட் எடுக்கும்போது 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு 237 பீப்புள் வந்து இந்த டிபி பேஷண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இப்போ பார்த்தோம் 2024 பார்த்தோன்னா 187 பேர், 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு 187 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த டிபி பேஷண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு ஆல் விமன் ட்ரோன் ஆப்ரேஷன் யூனிட் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இதோட நேம் என்ன அப்படின்னா துர்கா ட்ரோன் ஸ்குவாட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. துர்கா ட்ரோன் ஸ்குவாட்ரோன் இன் மத்திய பிரதேஷ். இது யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா BSF இருக்காங்க இல்லையா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த BSF அப்படிங்கிறது 1965 டிசம்பர் 1 தொடங்கியிருப்பாங்க. இதுக்கான ஆக்ட் அப்படிங்கிறது 1968 கொண்டு வரப்பட்டிருக்கு.
நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கான கொஸ்டின், கோஸ்ட் கார்டு ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதான் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். புற்றுநோய் தடுப்பு பராமரிப்பு திட்டத்துக்கு கீழே மகளிர் நல்வாழ்வுக்காக நடமாடு மருத்துவ ஊர்திகள் தொடங்க இருக்காங்க. ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம், ஸோ அதுக்காக ஆணையம் KN பாஷா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு. தேசிய மின் இயக்க திட்டம்னா மின் வாகன கொள்கையோட தொடர்புடையது. ஆம்பெக்ஸ் 2025 அப்படிங்கிறது முப்படைகளோட போர் பயிற்சி குஜராத்தில் நடந்துச்சு. குளோபல் டிபி ரிப்போர்ட் WHO கொடுத்துருக்காங்க. அதன்படி நம்ம இந்தியாவில் 187 பேர், 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு 187 பேர் டிபி பேஷண்ட்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல் விமன் ட்ரோன் ஆப்ரேஷன் யூனிட் மத்திய பிரதேஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் துர்கா ட்ரோன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா BSFோட ஒரு முயற்சி தான். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 15, 2025, அதாவது இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். பிர்சா முண்டாவோட 150வது பிறந்த தினம் அப்படிங்கிறது ஒரு 1 இயராகவே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. அண்ட் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பழங்குடியினர் பெருமை தினம், இல்லைனா ஜன்ஜாட்டியா கௌரவ திவாஸ், ஸோ ட்ரைப் ப்ரைட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவர் பிர்சா முண்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் உலிகட் அப்படிங்கிற பிளேஸில் தான் பிறந்திருப்பார். நவம்பர் 15, 1875. ஸோ இவங்களோட இயக்கத்தோட பேர் பார்த்தீங்கன்னா உலகுலன், அப்படி இல்லைன்னா கிரேட் துமுலத் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவர் பிறந்த இந்த நவம்பர் 15ஆம் தேதியை தான் பழங்குடியின கௌரவ தினம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2021 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரிலேட்டடாக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்மன் அப்படிங்கிறது. ஸோ ஜன்ஜாட்டிய ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இது எதற்கானது அப்படின்னா அப்லிஃப்டிங் PVTG, ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் இருக்காங்க இல்லையா, நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் இதெல்லாம். ஸோ இவங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 705 பழங்குடியினர் இனங்கள் இருக்காங்க. இதில் 75 கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லி அந்த அண்டரில் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு 1975 தேபர் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் அமைச்சிருந்தாங்க. ஸோ அவங்க தான் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படிங்கிற மிகவும் பின்னடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின இனங்களை வகைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவர் அப்போ ரிப்போர்ட் அளிச்சப்போ 52 குழுக்கள் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அது 75 குழுக்களாக இருக்குது. டோட்டலாக 705 பழங்குடியினர் இனங்கள் இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்பில் 75 குரூப் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த இனம் எத்தனை இருக்குது அப்படின்னா 6 இனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இனங்களாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எத்தனை பழங்குடியின இனங்கள் காணப்படுறாங்க அப்படின்னா 37. ஸோ இப்போ தான் ரீசனாக நரிக்குறவர்களையும் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 37 பழங்குடியினர் இனங்கள் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ 15 நவம்பர் 2023 தான் இந்த PN ஜன்மன் அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு 9 மினிஸ்ட்ரிஸ், ஆக்சுவலாக மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது. அண்ட் 9 மினிஸ்ட்ரிகளோட செயல்பாடுகளை ஒன்றிணைத்து அவங்கள வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து விடுவிச்சு முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். ஸோ இதில் ஒரு 11 முக்கிய பணிகள் 9 மினிஸ்ட்ரிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 11 முக்கிய பணிகள் இவங்க செய்கிறாங்க. என்ன அப்படின்னா உறுதியான வீடு, சாலை இணைப்பு, இல்லங்களுக்கான குடிநீர் இணைப்பு, மின்சார வசதி, சுகாதார வசதி, கல்வி, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க ஏரியாவுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அண்ட் இவங்களுக்கான டார்கெட் 3 இயர்ஸ் டார்கெட் வச்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். 2023-24 2025-26 வரைக்குமே. ஸோ இவங்க ஆக்சுவலாக இந்த பிர்சா முண்டா இவர் இருக்காங்க இல்லையா, இவங்க இந்த முண்டா இன மக்கள். ஸோ இவங்க குண்டு கட்டி விவசாயம் அப்படிங்கிற ஒன்றை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை இது பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணி ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் கொண்டு வர்றப்ப இவங்கெல்லாம் கிளர்ந்தெழுந்து கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் உலகுலன் கிளர்ச்சி அப்படின்னலாம் சொல்லுவோம், முண்டா கிளர்ச்சி அப்படிங்கிறது. அண்ட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த பிரிட்டிஷ்காரங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட மதத்துக்கு மாத்துறாங்க, அடக்குமுறைகள் எல்லாம் மேற்கொள்றாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக அதுலேருந்து வெளியே பிர்சைத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மாதிரி, ஓகேவா, அதில் நிறைய எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ இவரோட ஃபாலோவர்ஸ் பிர்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட போராட்டத்தின் ஒரு முடிவாக தான் சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிறது 1908 கொண்டு வந்திருப்பாங்க. இவர் இறந்தது ஜூன் 9, 1900 இறந்துருவார். ஸோ இந்த முண்டா கிளர்ச்சி 1899 1900 பீரியடில் நடந்திருக்கும். ஸோ அந்த டைமில் தான் இவருமே இறந்துருப்பார், ஓகேவா. ஸோ இதான் இந்த பிர்சா முண்டா அவர்களை பற்றினது. அண்ட் இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா
ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கும் 150வது பிறந்த தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து எப்போ பிறந்தார்? October 31, 1875 தான் அவருமே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய். ஸோ அவரோட 100வது பிறந்த தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் அடல் பிகாரி வாஜ்பாய், பிர்சா முண்டா, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ 3 பேரோட பிறந்த நாளையும் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு செலிப்ரேஷனுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தான் ஹெட்டாக வச்சு ஒரு கமிட்டி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பால சாகித்ய புரஸ்கார் விருது அப்படிங்கிறது ஒவ்வொரு மொழியிலையும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நம்ம தமிழ் மொழி பிரிவில் ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. இது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த விருது அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது குழந்தைகள் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா November 14 நமக்கு தெரியும் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம். ஸோ அவர் தான் நம்முடைய நாட்டோட முதல் பிரதம மந்திரியாக இருந்திருப்பார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உலக நீரிழிவு தினம் எப்போனா November 14 தான். ஸோ இது இன்சுலினை கண்டுபிடிச்ச கனடாவோட ஃப்ரெட்ரிக் பெண்டிங் அப்படிங்கிறவர் பிறந்த தினம் தான் இந்த November 14. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நிலைகளில் நீரிழிவு நோய் அப்படிங்கிறது தான். ஸோ பார்லிமெண்ட்டில் சிறிய கட்சி எம்பிஸ்களுக்கு பேசுகிறதுக்கான டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சுவலாக இந்த பேசுகிற டைம் அப்படிங்கிறது அந்த எம்பிஸோட கவுண்ட்டை பொறுத்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகளை சேர்ந்த எம்பிஸாக இருந்தால் 2 minutes பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது புது வைஸ் பிரசிடென்ட் வந்து பதவியேற்றிருக்கார் இல்லையா, துணை குடியரசுத் தலைவர். ஸோ அவரோட பேர் என்ன, எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி முதலாவது துணை குடியரசுத் தலைவர் நம்ம இந்தியாவில் யார் அப்படிங்கிறதும் சொல்லணும். ஓகேவா? ரெண்டையும் ஆன்சர் பண்ணிடுங்க கமெண்டில். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கிற துணை குடியரசுத் தலைவர்கிட்ட இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஒரு பரிந்துரை வச்சுருப்பாங்க. என்னென்னா இந்த மாதிரி சின்ன கட்சி எம்பிகளுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் அதிகம் கூட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போ லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே வந்து ஓகே 5 minutes பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம துணை குடியரசுத் தலைவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓகே பண்ணிட்டார். ஓகேவா? இனிமேல் வந்து சிறிய எம்பிக்கள் வந்து 5 minutes பேசலாம். இது வந்து ராஜ்யசபாவில் இந்த December 1 கூட்டத்தோட ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அப்போலேருந்து நடைமுறைக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து லோக்சபாலையும் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முத் நியோமா ஏர்பேஸ் அப்படிங்கிறது லடாக்ல இருக்கக்கூடிய ஒரு விமான படைத்தளம். ஸோ இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே உயரமான ஒரு பகுதியில் அமைக்கப்பட்ட ஒரு விமானத்தளம் தான் இது. கிட்டத்தட்ட 13,700 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ வேர்ல்டில் உயரமான பிளேஸில் இருக்கிற 5வது விமான படைத்தளம் வந்து இந்த முத்து நியோமா அப்படிங்கிறது லடாக்ல இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா GI டேக் ஃபார் சிக்கிம்ஸ் 2 ட்ரெடிஷ்னல் லெப்சா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ சிக்கிமை சேர்ந்த 2 பாரம்பரிய லெப்சா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், லெப்சா அப்படிங்கிற இசை கருவிகளுக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ டங் பங் அண்ட் பும்டங் புலிட் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேமு. ஸோ இந்த GI டேக் அப்படின்னு பார்த்துட்டோன்னா GI டேக்கான ஆக்ட் அப்படிங்கிறது 1999 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2003 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டாக 2004 டார்ஜிலிங் டீக்கு வந்து இந்த GI டேக் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. GI டேக் வாங்கிட்டோம் அப்படின்னா 10 years ஒன்ஸ் வந்து அதை ரினியூவல் பண்ணணும். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் அதிக பொருட்களுக்கு எந்த மாவட்டத்தில் அதிக பொருட்களுக்கு GI டேக் கொடுக்கப்பட்டிருக்கு, ஸோ எத்தனை GI டேக் தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கைண்ட்னஸ் டே, உலக கருணை தினம் எப்போ அப்படின்னா November 13. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு பிர்சா முண்டாவோட 150வது பிறந்த தினம்னு பார்த்தோம். ஸோ அந்த ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். 2025 சாகித்ய அகாடமி பால சாகித்ய புரஸ்கார் விருது விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களுக்கு ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற புத்தகத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது குழந்தைகள் தினம் எப்போ அப்படின்னா November 14. உலக நீரிழிவு தினமும் November 14 தான். பார்லிமெண்ட்டில் சிறிய கட்சி எம்பிக்கள் பேசுகிறதுக்கு 5 minutes அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முத்னியோமா ஏர்பேஸ் லடாக்ல இருக்குது. GI டேக் சிக்கிமில் இருக்கக்கூடிய 2 ட்ரெடிஷ்னல் லெப்சா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட் கைண்ட்னஸ் டே அப்படிங்கிறது November 13. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.